சாதிச்சிட்ட. நீ ஒரு வழியை சாதிச்சிட்ட சந்திராக்கு. ரொம்ப நன்றி. இது ரொம்ப கஷ்டமான நீண்ட பயணமா இருந்திருக்கும்ல? ஆமா, இந்த நேரத்துக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். ஃபெரையா, இப்போ நீயும் அந்த டார்க் கிளவுட் கூடயே போயிடு. அது உன்னை நேர நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இங்க உண்மையான டார்க் லார்ட் நீதான். இந்த உலகத்துக்கு பெரிய தலைவலி நீதான். ஜெயிச்சிட்டேன். கடைசியான ஃபெய்ரியா கிரானிக்கலை தோக்கடிச்சிட்டேன். ஆமா, அவ எனக்கு பண்ணதுக்காக நான் நல்ல பழி வாங்கிட்டேன். சூப்பர். டிஸ்பிளே கேம்கள் ரெட்ரோவாக கருதப்படும் யுகத்தில் முழுமையாக மூழ்கும் VR கேம்கள் இப்பொழுது வழக்கமாகிவிட்டன. சிறிய எண்ணிக்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த படைப்புகளுக்கு கீழே கேம் டிசைன்கள் மேம்படுத்தப்பட்ட கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றதாக இல்லாமல் வெளியீடுகளின் குவியலாக உள்ளது. இந்த விளையாட்டை டிராஷ் கேம் என்றும் சொல்லப்படுகிறது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி டிராஷ் கேம வெறுக்கிறவங்களா இருந்தாலும் சந்தோஷமா இந்த கேம விளையாடுறவங்களும் இருக்காங்க. இவங்கள நாம ஃப்ரீக்ஸ்னு சொல்லுவோம். வதந்திகள்லாம் உண்மைதான். ஆனா இங்க எவ்வளவு பெரிய கார்பேஜ் இருக்கு. இவன் தான் ரக்கரு ஹிசுட்டோம். இவனும் நான் சொன்ன அந்த ஃப்ரீக்ஸ்ல ஒருத்தன் தான். ரொம்ப ஃப்ரீயா இருக்கனே. இப்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப நாள் ஜெயிலுக்குள்ள இருந்த கைதுக்கு விடுதலை கிடைச்சா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. சரி, அதென்ன டிராஷ் கேம், அதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாத்துடலாமா? இந்த மாதிரி ஆளுங்களை தான் டிராஷ் கேம் ஹண்டர்னு சொல்லுவாங்க. I'm a hustler, status, only luck free. Very, very, now this is my style. Playing broken games all night, who's the night? Caught the king of sickness, 적시 받아봐라 the patient. 길이길이 밝고 심장 컨트롤 가라스 길이 박아다스 가만 sounds and the gimmick. 그녀가 내게 술사는 저기 베테랑 baby. 마다다다 no 마다다라나. No 마다다라나. No 마다다라나. I still can't go.誰も彼も汚れて見えてあれもこれも全て壊れて見えて We can go We can go To the mountain top not afraid to drop This world is gonna be mine குட் மார்னிங். ஓ, இங்க யாருமே இல்லையா? அம்மா, உங்களோட ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போயிடுச்சு. அடடா, நல்ல வேலை. சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஏய், இந்த சம்மர் ஹாலிடேஸ் நீ எங்க போற? முடிச்சிட்டியா? அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹாலிடேஸ்க்கு நீ எங்க போறதா பிளான் எல்லாம் ரொம்ப போர் அடிக்குமே. சூப்பர் பா. எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட் ஆச்சிட்டியா? கிளாஸ் என்ன ஆகுனே தெரியல. நீங்க டெஸ்ட் வைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீ இசட்டும் கொண்டானே? அது இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல இல்ல, அது நான் என்ன கேட்க வந்தனா, என்ன கேம் விளையாடிட்டு இருக்க? ஓஹோ அப்படியா? உண்மை என்னன்னா எனக்கும்
ஓகே. ஈசு, ஏய் வாட்ஸ் அப் ரக்கரோ? ஏய் நைட் ஃபுல்லா கேம் விளையாடிட்டு இருந்த போல இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நேத்து நைட்டு ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் தெரியுமா? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேம் பார்த்ததே இல்ல. நாளையில இருந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா பிசினஸ் பிச்சுக்க போகுது. உள்ள வாங்க. ஹே, எப்படி இருக்கு? குட் ஆஃப்டர்நூன். பிராக்டிஸ்ல இருந்து வரியா? ஆமா. என்ன பாக்குற? அவன் இன்னும் இன்னைக்கு இங்க வரல. இல்ல இல்ல இல்ல, நான் வெறும் கேம் பார்க்க தான் வந்தேன். சரி சரி, உள்ள வா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீ கொடுத்து வச்சவ. இந்த சின்ன வயசுலயே உனக்கு லவ்வா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் ஏதோ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ட்ராஷ் கேம கிராக் பண்ண பாக்குறான். அதனாலதான் அவன் இன்னும் இங்க வரலன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா? அவனோட லேட்டஸ்ட் கேம் இதுதான், ஃபேரியா கிரானிக்கல் ஆன்லைன். இது முடிக்க கொஞ்சம் லேட் ஆகும் தான். ஆஹா, ஃபேரியா கிரானிக்கல் ஆன்லைனா? இத பத்தி எங்க அக்கா நிறைய சொல்லிருக்கா. இந்த கேம் ரொம்ப கஷ்டமானதாமே. இது ஒரு பயங்கரமான ட்ராஷ் கேம். இதுல ஒரு பரிதாபமான ஏஐ இருக்கும். அப்புறம் இதுல எனிமே அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். நீ நினைக்கிறத விட இந்த கோட்ல அதிக பக்ஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பாஸ தோக்கடிக்க உனக்கு சீரியஸான ஸ்கில்ஸ் இருக்கணும்னு கேள்விப்பட்டேன். நிறைய பிளேயர்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவங்க ஹெட்செட்டையே தூக்கி எறிஞ்சிருவாங்களாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த ஃபைனல் பாஸ் கூட போட் ஷாட்ஸ் அப்புறம் மாஸ்க் கூட தான் ஃபைட் பண்ணணுமா. அதெல்லாம் எதுக்காக பண்ணணும் தெரியல. இதெல்லாம் திறமைய காட்டுற விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நீ இப்போ ரெடியா? சரி. ஆனா நான் இப்ப வந்து ஏதாவது டீசென்டான ட்ராஷ் கேம் இப்ப வந்திருக்கா? கொஞ்ச நேரம் இரு யுஸ்துமே. அட, இவ எங்க போயிட்டா? ஒண்ணுல. சரி, நீ அந்த ஃபெயிலியரை தோக்கடிச்சிட்டியா? பெட்டு கட்டினீங்கல்ல, ஒரே அடியில தூக்கி சாப்பிட்டுட்டேன். எப்படி இருந்துச்சு? அது உண்மையிலே செம்ம கேம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அதுல இருந்து ஒரு பெரிய முக்க பேசி அந்த ஹீரோயின் தான். அவ பேரு ஃபேரியா. அவ தான் கடைசி வரைக்கும் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தா. இந்த ஜர்னில வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவ தான் காரணமா இருப்பா. அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாக்கி அங்க இருக்கிற வில்லேஜர்ஸையும் பார்ட்டி மெம்பர்ஸையும் சாவடிச்சிடுவா. அச்சச்சோ, நான் என்ன பண்றது? அவனை அடிச்சிட்டேன். உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு. இந்த பிரச்சனைகளுக்கு அவ விளைவுகளை சந்திக்கணும்னு எதிர்பார்த்தனா? இது நியாயமே இல்ல டார்க் லார்ட். இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் இவன் ஒருத்தன் காரணம். செஞ்ச தப்பெல்லாம் தூக்கி லாஸ்ட் பாஸ் மேல போடுறதுக்கு அவ ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பா. அவன் ஒரு இழுச்சவாகி. பிரச்சனையில உன்னால தானே வருது. இந்த பிரச்சனை நீ எங்க போனாலும் கூடயே தான் வரும். ஆனா நீ கோவப்பட்டு அவளை தள்ளி விட்டனா? நான் தான் பைத்தியம். இனி உன் கூட எங்கேயும் வர மாட்டேன். ஸ்டோரி அவன் முன்னிக்க கொண்டு போக மாட்டான். அப்புறம் ஆட்டோ சேவ் லாக் ஒன்னு அங்கேயே லாக் பண்ணிடும். திரும்பவும் அவளோட அருள் கிடைக்க நீ 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அப்புறம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் யோசிச்சுதான திரும்ப ஏஞ்சி ஓட வேண்டியதா இருக்கு. இப்படியும் நீ விட்டு கொடுக்கல, அதுவே சந்தோஷம் தான். ஆனா அதை வச்சுதான் நம்மள மடக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கட் சீன்ன்றதுனால ஃபைனல் பாஸ் அடிக்கிறதுக்கும் கிரெடிட் ரோல் ஆகிறதுக்கும் நடுவுல இருக்கிற 3 நிமிஷத்துல கொஞ்சம் கூட பயமே இல்லாம தந்திரமா அந்த ஃபேரியா அவன் தோக்கடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முரண்பாடா இருக்கு. ஃபேரியா எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்கறாளோ அந்த 3 நிமிஷம் சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு, இந்த நரகத்தை தைரியமா எதிர்கொள்றதுக்கு நாம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். ஆனா அந்த கடைசி நொடி வரும்போது பட்ட கஷ்டம்லாம் அப்படியே தூசி மாதிரி பறந்து போயிடும். இந்த உலகத்துல நம்ம ஏன் பிறந்தோம்னு அப்ப தோணும். செம்ம என்ஜாய் பண்ணிருக்கு போல இருக்கு. ஆனா ஃபேரியா இப்படி ஒரு ட்ராஷ் ஃபைலா மாறினதுனால அது என்ன பண்றதுன்னு என்னால யோசிக்கவே முடியல. அந்த மாதிரி தோணுச்சுன்னா ஒரு வாட்டி ட்ராஷ் கேம் இல்லாம வேற ஏதாவது விளையாட பாரு. ட்ராஷ் கேம் இல்லாமையா? வாழ்க்கையில தோல்வி அனுபவிக்கும் போதுதான் வெற்றியை நம்ம மதிப்பிட முடியுமா? தலைகீழ சொன்னாலும் இது உண்மைதான். 30 மில்லியன் பிளேயர்ஸ்க்கு மேல இருக்கிற முழுமையா முழுக வைக்கிற ஒரு VR கேம். ஷங்கரிலா ஃப்ரண்டியர் தானே? எல்லாரையும் அட்ராக்ட் பண்றதுக்கு டிசைன் பண்ணப்பட்ட சில கேம் விளையாட ஃபன்னா இருக்கும். கரெக்டா? ட்ராஷ் கேமுக்கு பதில் இன்னொரு கேமா? ஒரு உண்மையான காட் டயர் கேம், அப்படிதானே?
ஷங்கரிலா ஃப்ரண்டியர். பேரு கேட்கவே பயங்கரமா இருக்கே. போன ஸ்ப்ரிங்ல தான் மார்க்கெட்டுக்கே வந்துச்சு. ஆனா அதே நேரத்துல நிறைய பிளேயர்ஸ் லாகின் ஆகி விளையாடினதுக்காக அது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட வாங்கியிருக்கு. இதோட கான்செப்ட் என்னன்னா, ஸ்பேஸ்ல இருந்து கும்பலா வந்த ஒரு படை இறந்து போயிருக்காங்க. ஆனா அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சமுதாயத்தையே உருவாக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு 1000 வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தா பிசிஸ் அவங்களோட வாழ்க்கைய கிட்டத்தட்ட மிடிவல் டெக்ல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு இதுல இருந்து தெரியுது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எலிமெண்ட்டை கஷ்டமே இல்லாம சேர்க்கிற ஒரு அமைப்பு. ஃபைரியாவை விட இது ரொம்ப மோசமானது. இதை வெறுத்தவங்க இதுல இருந்து மீண்டு வரதுக்கு வழியை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இந்த கேம் ரொம்ப பிரியமானது. இதை வெறுக்கிற சிலரை பல்லாயிரக்கணக்கான ஃபேன்ஸை வச்சு கம்ப்ளீட்டா மூழ்கடிச்சிட்றாங்க. இது ஒரு யூட்டோபியா என்டர்டைன்மெண்ட் சாஃப்ட்வேர். இத ஷார்ட்டா UES னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல்லி இம்மர்சிவ் VR கேம் சிஸ்டம் உருவாக்குனவர் ஒரு ஜீனியஸ் புரோகிராமர். அவர் பேரு தான் சுகுயு சுகோரிங். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஹார்ட்வேர், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவிஷன் ஃபீல்ட்ல இது முன்னணியில இருக்கு. UES இன்ஹவுஸ்ல இந்த கேம் அவங்க தயாரிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த கேம் மோசமா இருக்க வாய்ப்பே இல்லை. ட்ராஷ் கேம் இல்லாம நான் இந்த மாதிரி ஒரு கேம் ஆடி எவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு வழியா